ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய விராட் கோலி வர்சஸ் ஜஸ்பிரித் பும்ரா அப்படிங்கிற ப்ராக்டிஸு. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் WTCயில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அகென்ஸ்டாக வந்துட்டு தலைவன் இப்போ பிஜிடியில் மாஸ்கட் ஆரம்பிச்சிட்டாரு. ஆல்ரெடி ஒரு செஞ்சுரி போட்டார். ஸோ இன்னும் 4 மேட்ச் இருக்குது. கண்டிப்பாக டீம் வந்துட்டு அதில் 4லேயுமே ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டில் வந்து வின் அப்படிங்கிறது எடுத்தால் மட்டும்தான் கண்டிப்பாக டீம் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் டீம் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே வந்து பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் இதே மாதிரி தொடர்ந்தே ஆகணும். கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் டீம் இந்தியாவுக்கு வந்து ஆப்படிச்சு விட்டு போகிறதுக்கு ஸோ இங்கே டீம்ஸ் வந்துட்டு ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போது நம்மளுடைய விராட் கோலி என்ன பண்ணியிருக்காருன்னா பும்ராக்கு அகேன்ஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா டீம் வந்துட்டு ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடினாங்க. அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் வந்து பங்கேற்காமல் அவரும் நம்மளுடைய பும்ராவும் சேர்ந்து ஓவராக வந்து நம்மளுடைய ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு மாஸ் காட்டியிருக்கிறாங்க. பும்ராவை ஆல்மோஸ்ட் வந்து ஆஃப் டே வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுடைய விராட் கோலி ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கண்டிப்பாக வந்து செகண்ட் டெஸ்ட்டில் மிகப்பெரிய லெவலில் அவங்களுடைய பேஸ் அட்டாக்கை ஹெவியாக யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் இப்போ வந்துட்டு ஜாஸ் ஹேசல்வுட்டோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட் போலாண்ட் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து கொடுக்குற ஒரு பிளேயரை உள்ளே கொண்டு வந்து அவங்களுடைய அந்த ஒரு கேம் அப்படிங்கிறத வேறு லெவலில் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்மளுமே ஒரு தரமான ஒரு பிளேயை கொடுத்தா தான் அவங்கள நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும். ஏன்னா இனிமேல் இந்த பிஜிடி அப்படிங்கும்போது 2 டீமுக்குமே மஸ்ட் வின் சுச்சுவேஷன் தான் வந்திருக்கு. அப்போ 2 டீமுமே டிஃபென்ஸ் ஆடுறதை தாண்டி கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அதில் நம்ம ஆஸ்திரேலியாவை முந்திக்கணும் அப்படிங்கிறது தான் விராட் கோலியோட பிளான். கண்டிப்பாக வந்துட்டு கிங் கோலி இந்த செகண்ட் டெஸ்ட்லேயும் மிகப்பெரிய லெவலில் செஞ்சுரி அப்படிங்கிறதெல்லாம் அடித்து ஆஸ்திரேலியாவை பறக்க விட்டு லீட் எடுத்தால் செமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்டேட் நம்மளுடைய ஃபாஃப் டு பிளஸஸ் நம்மளுடைய RCBயிலிருந்து பிரிஞ்சதை ஸ்டோரி போட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சேடான மொமெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. யாருக்கு எப்படியோ கண்டிப்பாக வந்துட்டு RCB அப்படின்னாலே ஃபாஃப் ஒரு எமோஷன் தான். இப்போவுமே ஃபாஃப் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் தான். CPLல வந்து பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டீமை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு ஃபைனலையும் வின் பண்ணி அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த கேப்டன்னா அது ஃபாஃப் டு பிளஸஸ். கரண்ட்டில் வந்துட்டு நல்ல ஒரு கேப்டன்சி ரன் வச்சு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிருக்கிறதுனால டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன்சியை ஃபாஃப்ட்டை கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. நல்ல ஒரு ஸ்டீல் பையாக இருந்தது கேப்டன்சி அப்படிங்கிறது ஃபாஃபுக்கு போச்சுன்னா டெல்லிக்கு ஃபாஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டீல் பை அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. இப்போ RCBயிலிருந்து அவர் வந்து பிரிஞ்சுட்டாரு. அதை ஒரு சேட் மொமெண்ட்டாகவும் ஷேர் பண்ணியிருக்கிறார். இதுக்கப்புறம் DC vs RCB மேட்ச்லாம் உண்மையாகவே மறுபடியும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு ரைவல்ரியாகவே கிரியேட் ஆகும் இஃப் ஆஃப் வந்து கேப்டனாக அப்பாயிண்ட் ஆனால். நெக்ஸ்ட் எல்லாரோட இடத்துலையும் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் போயிட்டு இருக்கிற விஷயம் விராட் கோலி வர்சஸ் சிராஜ். இந்த எடிட்டை பார்க்கும்போதே வந்துட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகுது. டோட்டலாக விராட் கோலியோட விக்கெட்டை சிராஜ் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு RCB வர்சஸ் GT அப்படிங்கிற மேட்ச்சு டோட்டலி வந்துட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் தான் இருக்கும். உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபார்மர் RCB பிளேயர்ஸ் ஸ்டார் பிளேயர்ஸ் நிறைய டீமில் இருக்காங்க. RCB வர்சஸ் DC, RCB வர்சஸ் GT. இதில் எந்த மேட்ச்சுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.